Hi friends. நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா டைவர்ஜென்ஸ் தியரம் பற்றி பார்த்துருந்தோம். டைவர்ஜென்ஸ் அண்ட் டைவர்ஜென்ஸ் தியரம் பற்றி பார்த்துருந்தோம். ஸோ அதுக்கு முன்னாடி எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி, சார்ஜ் டென்சிட்டி, எலக்ட்ரிக் ஃபீல்டு டென்சிட்டி அதெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ அந்த டாபிக்லாம் பாருங்கள், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனுடைய எந்த டாபிக் நீங்கள் பார்த்தாலும் அதனுடைய ஃபைனல் கன்க்ளூஷன் ஈக்குவேஷன்ஸ் வந்து மறக்காமல் ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க. அதை வச்சு நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறப்ப நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது இருந்தால் தான் நம்ம வந்து எந்த இதுவாக இருந்தாலும் ப்ராப்ளம் சால்விங்க்கு யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ ஃபைனல் ஈக்குவேஷன்ஸ் கட்டாயமாக ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு வேரியஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது நம்மளுடைய சார்ஜஸ் வந்து இருக்கும். அந்த சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இதில் இருக்குது, எந்த டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்குது. அதாவது இப்போ ஒரு ஷேப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் பாயிண்ட் சார்ஜ் அப்படின்னா இதுதான் பாயிண்ட் சார்ஜ் Q plus Q. இந்த பாயிண்ட் சார்ஜ் சுற்றியும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஈக்குவல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து அவுட்வேர்ட்ஸ், அதாவது ப்ளஸ்ன்றதுனால அவுட்வேர்ட்ஸில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் சார்ஜுக்கு உண்டான இது எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகேங்களா? இ வெக்டர் இது இப்படி தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். ஓகே, இதுவே லைன் சார்ஜ் அப்படின்னா எப்படி இருக்கும்? லைன் சார்ஜுன்றது ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். ஆல்ரெடி நம்ம சார்ஜ் டென்சிட்டியில் வந்து ஒரு லீனியர் சார்ஜ், அதாவது ஒரு சிலிண்டருக்கு வந்து நம்ம சார்ஜ் டென்சிட்டி வந்து ஃபார்முலேட் பண்ணி கன்க்ளூட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? ஸோ அந்த இது மாதிரி தான் இது. ஸோ இந்த இது ஃபுல்லாக சார்ஜாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ஒயரை கன்சிடர் பண்ணிக்கலாம், லென்த்தி ஒயர். நான் லாஸ்ட் எக்ஸாம்பிள்லேயே சொல்லியிருந்தோம், லென்த்தி ஒயரை கன்சிடர் பண்ணிங்கன்னா இது அந்த மாதிரி இருக்கிறது தான் இது. இது வந்து லைன் சார்ஜ். ஓகேங்களா? லைன் சார்ஜ், இங்கே இதில் இருக்கிற இந்த சார்ஜ் வந்து லைன் சார்ஜ்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அடுத்த சர்ஃபேஸ் அப்படின்றது நமக்கு தெரியும். சர்ஃபேஸ் அப்படின்றதையும் நான் ஒரு சர்ஃபேஸ் போட்டு உங்களுக்கு காமிச்சேன். ஸோ சார்ஜ் வந்து இதில் ஃபுல்லாக சார்ஜஸ் இருக்கும். இது சர்ஃபேஸில் இருக்குது அப்படின்னா சர்ஃபேஸ் டிஸ்ட்ரிபியூஷன். இது ஃபுல்லாக சர்ஃபேஸில் இந்த சார்ஜஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிருந்துச்சு அப்படின்னா, அதாவது பரவி இருந்துச்சு அப்படின்னா சர்ஃபேஸ் டிஸ்ட்ரிபியூஷன். இதே வால்யூம் அப்படின்னா நம்ம ஒரு ஸ்பெரிக்கல் எடுத்துட்டு கம்ப்ளீட்டாக அந்த ஸ்பெரிக்கலுக்குள்ள ஸ்பெரிக்கலுக்கு வெளியில் எல்லா இடத்துலையுமே வந்து நமக்கு அந்த வெளியில் இந்த ஸ்பெரிக்கலுக்குள்ள வாட்டர் ஃபில் ஆகும். பார்த்தீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குண்டு குளோப் எடுத்துக்கோங்க. குளோப்குள்ளே வாட்டர் ஊற்றணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த வாட்டர் வந்து எந்த அளவுக்கு ஃபில் ஆகுதோ அதுதான் அதனுடைய வால்யூம்னு சொல்லுவோம். ஸோ அந்த வால்யூம் ஃபுல்லாக அந்த வாட்டருக்கு பதிலாக சார்ஜஸ் ஃபில் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இமேஜின் பண்ணுங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பாயிண்ட் சார்ஜுன்றது தெரியும், லைன் சார்ஜ் தெரியும், சர்ஃபேஸ். இது எல்லாமே எனக்கு வந்து பாயிண்ட் சார்ஜிங் வந்து எனக்கு பிரச்சனையே இல்லை. அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ லைன் சார்ஜ், சர்ஃபேஸ் சார்ஜ், வால்யூம் சார்ஜ் அது எப்படி நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? எனக்கு சார்ஜ் டென்சிட்டிக்கு உண்டான ஃபார்முலா தெரியும். சார்ஜ் டென்சிட்டி மீன்ஸ், ஸோ டென்சிட்டிக்கு சார்ஜ் பெர் யூனிட் ஏரியா அப்படின்றது எனக்கு தெரியும். ஓகேங்களா? இதே எனக்கு லைன் சார்ஜாக இருந்துச்சு அப்படின்னா, லாஸ்ட் வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன், லைன் சார்ஜாக இருந்துச்சுன்னா சார்ஜ் பெர் யூனிட் லென்த். ஓகேங்களா? இதே எனக்கு வால்யூம் சார்ஜாக இருந்துச்சுன்னா சார்ஜ் பெர் யூனிட் வால்யூம். ஓகேங்களா? ஸோ இது எனக்கு ஏரியா இருந்துச்சுன்னா சார்ஜ் பெர் யூனிட் ஏரியா. ஓகேங்களா? ஸோ இதுதான் இது. ஸோ இந்த இதை வச்சு தான் நம்ம ஃபார்முலேட் வந்து கொண்டு வரணும். ஸோ நான் இது ஒவ்வொரு இதுக்குமே வந்து லாஸ்ட் வீடியோவில் இந்த டென்சிட்டியை வந்து வேற எப்படி ரெப்ரசென்ட் பண்ணியிருந்தேன்னா, இது ஏரியா சர்ஃபேஸ் ஏரியாவுடைய சார்ஜ் டென்சிட்டி. சர்ஃபேஸ் ஏரியாவுடைய சார்ஜ் டென்சிட்டின்றப்ப ரோ எஸ் ஆகிடும். அதே மாதிரி இது லைன்ன்றதுனால ரோ எல், இது ஏரியான்றதுனால ரோ வி. ஓகேங்களா? ஸோ இந்த 3 ஃபார்முலாவும் ரொம்ப முக்கியம். பிகாஸ் நான் இதுலேருந்து தான் சார்ஜே எடுத்திருக்கேன். Q is equal to ரோ எஸ் இன்டூ எஸ்ன்னு எடுத்துக்கலாம், இல்லை ஏன்னு கூட எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நான் இங்கே எஸ்ன்னு எடுத்திருக்கேன், இங்கே எஸ்ன்னு கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. Q by Sன்றது நான் சர்ஃபேஸை தான் இண்டிகேட் பண்ணியிருக்கேன், அதனால ரோ எஸ் இன்டூ எஸ்னே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி லைனுக்கு Q is equal to ரோ எல் இன்டூ எல், அதே மாதிரி வால்யூமுக்கு ரோ வி இன்டூ வி. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இந்த லாஸ்ட் 3 இருக்கக்கூடிய சார்ஜுக்கு உண்டான ஃபார்முலா. எப்படி சார்ஜ் எப்படி கொண்டு வரோம்னா, சார்ஜ் டென்சிட்டியிலிருந்து சார்ஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். சார்ஜ் டென்சிட்டிக்கு உண்டான ஃபார்முலா நம்ம லாஸ்ட் இதுலேயே வந்து பார்த்துருக்கோம். ஸோ சார்ஜ் பெர் யூனிட் ஏ லென்த், சார்ஜ் பெர் யூனிட் ஏரியா, சார்ஜ் பெர் யூனிட் வால்யூம் அப்படின்னு போகிறது வந்து சார்ஜ் நான் எடுத்துக்கிறேன். ஸோ அந்த சார்ஜ் தான் இது. இதனோட யூனிட் கூலும் தான், எல்லாத்துக்குமே கூலும் தான். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இதை ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க. இதை நான் ஃபார்முலாவில் சம் டெரிவேஷன் சால்வ் பண்ணுறப்ப இந்த வேல்யூ வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணுவேன். ஓகேங்களா? சரி, ஓகே. நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன், பாயிண்ட் சார்ஜ் எடுத்துக்கிறேன்.
ஓகே, பாயிண்ட் சார்ஜ் அப்படின்றது நம்ம எப்பயும் பார்த்தது தான். இங்கே ப்ளஸ் கியூ அப்படின்ற ஒரு சார்ஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சர்டைன் டிஸ்டன்ஸில் நான் இன்னொரு சார்ஜ் வைக்கிறேன். சர்டைன் டிஸ்டன்ஸ் மீன்ஸ் இதுதான் என்னுடைய ஃபீல்டு பாயிண்ட். ஓகேங்களா, எலக்ட்ரிக் ஃபீல்டு பாயிண்ட்டு. இந்த இடத்துல நான் ஒரு சார்ஜ் வைக்கிறேன். இங்கே கேபிட்டல் கியூன்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன், இங்கே ஸ்மால் கியூன்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, சரி ஓகே. இது சம் அமௌண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ் ஆர்ன்ற டிஸ்டன்ஸில் செப்பரேட் பண்ணி வச்சுருப்பேன். ஓகேங்களா, சரி ஓகே. இப்போ வந்து எனக்கு என்ன ஆகும்னா, எனக்கு ஃபோர்ஸ் ஒன்று ஆகிடும். பிகாஸ் ப்ளஸ் அண்ட் ப்ளஸ், இது சோர்ஸ் சார்ஜ் எனக்கு பாசிட்டிவ் தான். நான் வைக்கக்கூடிய டெஸ்ட் சார்ஜ் பாசிட்டிவ்ன்றதுனால ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் ஜென்ரேட் ஆகும். அந்த ஃபோர்ஸ்னால எனக்கு இந்த பக்கம் டைரக்ஷன் ஜென்ரேட் ஆகும். அதே மாதிரியே எலக்ட்ரிக் ஃபீல்டோடைய டைரக்ஷனும் எனக்கு இந்த பக்கம் வந்துடும். ஓகேங்களா, சரி ஓகே. இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு உண்டான ஃபார்ம் தான் நமக்கு தெரியும். E is equal to F by Q. இல்லை டெஸ்ட் சார்ஜ் கன்சிடர் பண்ணுறதுனால ஸ்மால் கியூ கூட எடுத்துக்கணும். ஓகேங்களா, சரி. இப்போ இதுலேருந்து எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டோடைய ஃபார்முலா என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபோர்ஸுக்கு வந்து 1/4π Q1 Q2 by R². அதே எழுதிக்கலாம். 1/4π Q1க்கு பதிலாக இங்கே Q இருக்குது, Q2க்கு பதிலாக இங்கே ஸ்மால் Q இருக்குது. R² நான் R டிஸ்டன்ஸ் தான் செப்பரேட் பண்ணியிருக்கேன். இன்ட்டு இங்கே R கேப் வரும். R கேப் தான் என்ன அப்படின்றத அந்த வெக்டர் குவான்டிட்டியை வந்து நான் உங்களுக்கு பிஃபோராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதை பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு R கேப்புடைய ரெப்ரசன்ட் எப்படி பண்ணணுன்றது தெரிஞ்சு டிவைடட் பை எனக்கு அந்த யூனிட் சார்ஜ். அப்போ இந்த சார்ஜும் இந்த சார்ஜும் கேன்சல் ஆகிடும். ஸோ இதுதான் என்னுடைய பாயிண்ட் சார்ஜினுடைய எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி ஆர் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். எப்சிலான் நாட் Q by R² இன்ட்டு R கேப். இது நம்ம ஃபைனலாக இனிஷியலாக நம்ம பார்த்ததை பாயிண்ட் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டிக்குன்னு ஒரு ஃபார்முலா எழுதியிருப்போம். அந்த ஃபார்முலாவே தான் இதுவும். பிகாஸ் இந்த பாயிண்டில் இருக்கிறது மட்டும் இல்லை, ஸோ என்னுடைய ஃபீல்டு லைனு எல்லா பக்கமும் இருக்கும். ஓகேங்களா, ஸோ நான் இதில் எந்த பாயிண்டில் வச்சாலுமே பார்த்தீங்கன்னா, எந்த பாயிண்டில் நான் வச்சாலும் எனக்கு இந்த ஃபீல்டு தான் வரும். பிகாஸ் இது வந்து ரேடியல் ஃப்ளக்ஸ், ரேடியல் ஃபீல்டு டிஸ்ட்ரிபியூஷன். அதாவது எனக்கு ஃபீல்டு ரேடியலாக செப்பரேட்டட். ஸோ ரேடியலாக அப்படின்னா இது என்ன ஷேப் இருக்குன்னா சர்க்கிள் ஷேப்பில் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம வச்சுக்கோங்க. ஸோ இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி ஃபார் பாயிண்ட் சார்ஜுக்கு நமக்கு இப்போ தெரிஞ்சிச்சு. எக்ஸிஸ்டிங் நம்ம என்ன இது சால்வ் பண்ணி வச்சுருந்தோமோ அதே தான். E vector is equal to 1/4π Q by R². ஸோ இன்ட்டு R கேப் அப்படின்றது யூனிட் வெக்டரை ரெப்ரசென்ட் பண்ணுது. யூனிட் வெக்டருக்கு ஃபார்முலா என்னன்னா, இப்போ ஆர் வெக்டர் ஆர் கேப்ன்றதுனால ஆர் வெக்டர் டிவைடட் பை மாடுலேஷன் ஆஃப் ஆர் வெக்டர் இல்லை மேக்னிடியூட் ஆஃப் ஆர் வெக்டர். ஸோ இதுதான் யூனிட் வெக்டர் அப்படின்றதுக்கும் நான் இப்போ சொல்லியிருக்கேன். இதுவும் மறந்துடாதீங்க, அது பிஃபோராகவும் நான் சொல்லியிருக்கேன், இப்பயும் மறந்துடாதீங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து பாயிண்ட் சார்ஜ். ஸோ அடுத்து லைன் சார்ஜ் போகலாம். ஓகே, லைன் சார்ஜ்னு எடுத்துக்கோங்களேன். ஸோ லைன் சார்ஜ்ன்றதை நம்ம முன்னாடி சொல்லியிருக்கேன். ஸோ எனக்கு இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கு. இந்த ஸ்ட்ரெயிட் லைன் இட் கண்டெய்ன்ஸ் சம் அமௌண்ட் ஆஃப் சார்ஜஸ். ஓகேங்களா, ஸோ லாஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒரே ஒரு பாயிண்ட் சார்ஜ்னா சிங்கிள் சார்ஜ் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. ஒரே ஒரு பாயிண்ட் அதை சுற்றிலும் நமக்கு டிஸ்ட்ரிபியூஷன் இருந்துச்சு. ஓகே, இப்போ எனக்கு இது வந்து லைன் சார்ஜ்ன்றதுனால இந்த ஸ்ட்ரெயிட் லைன் ஃபுல்லாக எனக்கு சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா, சரி ஓகே. இப்போ எனக்கு இதுலேருந்து ஒரு டிஸ்டன்ஸில் வந்து Pன்ற பாயிண்ட் இருக்கு. இந்த இடத்துல என்னுடைய டெஸ்ட் சார்ஜை நான் வைக்கிறேன். ஓகேங்களா, சரி ஓகே. என்னுடைய ஆர்ஜின் பாயிண்ட் நான் எங்கேயும் வச்சுக்கோங்க. என்னுடைய ஆர்ஜின் பாயிண்ட் இது, என்னுடைய டெஸ்ட் பாயிண்ட் இது. ஸோ இது ரெண்டுமே வந்து ஒரு டிஸ்டன்ஸில் இருக்குது, ஆர்ன்ற டிஸ்டன்ஸில் இருக்குன்னு நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து எனக்கு என்ன ஆகும்னா, இங்கே இருக்க சார்ஜ்னால இங்கே எனக்கு ஒரு ஃபோர்ஸ் ஜென்ரேட் ஆகும். அந்த ஃபோர்ஸ் எப்படி இருக்கு, எந்த டைரக்ஷனில் இருக்கும் அப்படின்னா இந்த டைரக்ஷனில் இருக்கும். ஓகேங்களா, சரி ஓகே. அதே மாதிரி எனக்கு இங்கே ஒரு சார்ஜ் இருக்கும், இங்கே ஒரு சார்ஜ் இருக்கும். நீங்கள் இது எல்லா இடத்துலையும் எனக்கு சார்ஜ் தான் இருக்குது. நான் மிடில், டாப் அண்ட் பாட்டம் அண்ட் மிடில் மட்டும் நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். இங்கே இருக்க சார்ஜ்னால எனக்கு இந்த பக்கம் என்னுடைய எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன் இருக்கும். ஸோ இதை நான் E1ன்னு எடுத்துக்கிறேன்.
ஓகேங்களா. அதே மாதிரி இங்கே இருக்க சார்ஜ்னால இது வந்து இப்படி போகும். நான் E2ன்னு எடுத்துக்கிறேன். இதனோட ஆவரேஜாக நீங்கள் ஈன்னு எடுத்துக்கிறேன். இ வெக்டர் இது எல்லாமே வெக்டர் குவான்டிட்டின்றதுனால வெக்டரில் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்து ஒரு லைன் இண்டிகேட் பண்ணிக்கிறேன் உங்களுக்காக தெரியுன்றதுக்காக. ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். ஸோ எனக்கு இந்த வெக்டருடைய வேல்யூ தெரியும். அதாவது இந்த சார்ஜினால இங்கே ஏற்படுற எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி E1, இந்த சார்ஜினால இந்த டெஸ்ட் சார்ஜ் ப்ளஸ் Qக்கு ஏற்படக்கூடிய ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி E2. ஓகேங்களா. ஸோ இது ரெண்டுமே வந்து செப்பரேட் ஆகும். ஸோ இது ரெண்டுத்துக்கும் நான் நாமினலாக எடுக்கும்போது என்ன ஆகும்னா எனக்கு E வெக்டர் அப்படின்றது கிடைச்சிடும். ஓகேங்களா. ஸோ நாமினல் எடுக்கிறப்போ நான் இங்கே ஒரு இதை போட்டு ரெப்ரசன்ட் பண்ணி ஆகணும். ஸோ இதிலிருந்து தான் நம்ம வந்து இந்த இடத்துல இருக்கிறது E1 cos θ, E1 sin θ ரெப்ரசன்ட் பண்ணிட்டு அதுல இருந்து நம்ம சால்வ் பண்ணுவோம். ஓகே, அதெல்லாம் வந்து பேசிக் டெர்ம்ஸ். இப்போ வந்து இதனுடைய ஃபார்முலேஷன் என்ன வரும் அப்படின்றத பார்ப்போம். எனக்கு இந்த லைன் சார்ஜுக்கு அப்படின்ட்டு செப்பரேட்டடான ஃபார்முலா எனக்கு கிடையாது. பிகாஸ் எனக்கு பாயிண்ட் சார்ஜ் ஒரே ஒரு பாயிண்ட் இருந்துச்சுன்னா E வெக்டர் இஸ் ஈக்குவல் 1/4πε0 Q/r² இன்டூ r கேப்ன்றதை நான் சொல்லிடலாம். எனக்கு இந்த லைன் சார்ஜுக்குன்றது தனி ஃபார்முலா கிடையாது. ஓகேங்களா. ஸோ அதை நான் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து எனக்கு என்ன தெரியும்னா சார்ஜ் உண்டான ஃபார்முலா தெரியும். சார்ஜ் டென்சிட்டின்னு எடுத்துக்கணும். எனக்கு வந்து இந்த ஸ்மாலர் ஏரியாவில் நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்மாலர் எனக்கு லென்த் வந்து மொத்த லென்த் எல்லுன்னு எடுத்துக்கிறேன். எனக்கு இந்த டோட்டல் லென்த் தெரியாது. இந்த ஒரு ஸ்மாலர் அமௌண்ட் ஆஃப் லென்த் மட்டும் தெரியும். ஸோ ஸ்மாலர் அமௌண்ட் ஆஃப் லென்த்தை நான் DLன்னு ரெப்ரசென்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ எனக்கு பெர் யூனிட் லென்த்துக்கு உண்டான சார்ஜ் டென்சிட்டி என்னன்னு தெரியும். ஸோ சார்ஜ் டென்சிட்டி வந்து லென்த்துக்கு உண்டானது ρL. பெர் யூனிட் லென்த்துக்கு ρL இஸ் ஈக்குவல் டு Q. பிகாஸ் Q அதாவது Q டிவைடட் பை Lன்னு தான் வந்திருக்கும். எனக்கு இங்கே யூனிட் லென்த்ன்றதுனால டிவைடட் பை 1 ஆகிடும். ஓகேங்களா. ஸோ இதுக்கு அடுத்து நான் என்ன பண்ணுவோம்னா ρL இஸ் ஈக்குவல் டு Qன்னு சொல்லிட்டு ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். எனக்கு லென்த் இப்போ யூனிட் லென்த் கிடையாது. லென்த் வந்து DL அப்படின்றது எனக்கு தெரியும். ஸோ அதனால என்ன ஆகிடும் சார்ஜ் டென்சிட்டி டிவைடட் பை Q பை DLன்னு ஆகிடும். ஓகேங்களா. எனக்கு இப்போ சார்ஜினுடைய வேல்யூ தேவை. ஏன் தேவைன்னு நான் சொல்கிறேன். ஸோ Q இஸ் ஈக்குவல் டு ρL இன்டூ DLன்னு ஆகிடுதுங்களா. ஸோ இதை மார்க் பண்ணிக்கோங்க ஃபார் லைன் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ Q இஸ் ஈக்குவல் டு ρL இன்டூ DL ஆயிடுச்சு. ஓகே, எனக்கு தெரிஞ்ச ஃபார்முலா ஒன்று இருக்குது. எனது பாயிண்ட் சார்ஜுக்கு E வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 1/4πε0 Q பை r² இன்டூ r கேப். ஓகேங்களா. சரி, எனக்கு இப்போ வந்து ஓகே, எனக்கு வந்து இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு பாயிண்ட் சார்ஜினோட எலக்ட்ரிக் ஃபீல்டோடைய வேல்யூ இதான்றது தெரிஞ்சு இதுலேருந்து எப்படி நான் லைன் சார்ஜ் கொண்டு வரணும். அதுக்கு தான் என்ன ஃபார்முலா இருக்குன்னா என்னுடைய சார்ஜுக்கு உண்டான ஃபார்முலா இருக்குது. ஓகேங்களா. ஸோ நான் வந்து இந்த DL அப்படின்றது ஸ்மாலர் லென்த்துக்கு, டோட்டல் லென்த்துக்கு தேவை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நான் இங்கே இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதை கொண்டு போய் நான் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ அப்போ E இஸ் ஈக்குவல் டு 1/4πε0 E வெக்டர்னு கூட முடிச்சுங்க. 1/4πε0 Qக்கு பதிலாக இன்டெகிரல் ஆஃப் ρL இன்டூ DL டிவைடட் பை r². இந்த இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா லைன் சார்ஜுக்கு இந்த ஃபார்முலாவும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபஸ்ட்டு பேசிக் ஃபார்முலா, அதாவது இந்த ஃபார்முலா தெரிஞ்சோம்னா தான் நம்ம லைன் சார்ஜுக்கு உண்டான எக்ஸ்பிரஷனை கொண்டு வர முடியும். அதே மாதிரி அதுல இருந்து தான் நம்ம சர்ஃபேஸ் சார்ஜுக்கும் கொண்டு வர முடியும், வால்யூம் சார்ஜுக்கும் கொண்டு வர முடியும். ஒன்றும் இல்லை, சர்ஃபேஸ் சார்ஜ் வால்யூம் சார்ஜ் வந்து நம்ம இப்பயே பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஃபார்முலா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து லைன் சார்ஜ்ன்றதுனால நான் ELன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. பாயிண்ட் சார்ஜுக்கு வந்து ஆல்ரெடி நமக்கு தெரியும் E வெக்டர், நான் EPன்னு எடுத்துக்கிறேன். பாயிண்ட் சார்ஜுக்கு 1/4πε0 Q பை r² இன்டூ r கேப். இதுவும் நம்ம இங்கே r கேப் ரெப்ரசென்ட் பண்ணாலும் தப்பு கிடையாது. ஓகேங்களா. சரி, ஓகே, இது பாயிண்ட் சார்ஜுக்கு தான். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா சர்ஃபேஸ் சார்ஜுக்கு. So surface charge. ஸோ அதனுடைய நேம்லேயே இருக்குது சர்ஃபேஸ் சார்ஜ் அப்படின்றப்ப இங்கே வந்து ஒரு ஏரியா மூலியமாக தான்
நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம் அப்படின்றது. இந்த ஏரியா ஃபுல்லாக ஆல்ரெடி நம்ம வந்து சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி பார்த்துருப்போம், அதே கான்செப்ட் தான். இந்த ஏரியா ஃபுல்லாக என்ன ஆகுனா எனக்கு சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. எனக்கு ஏரியா அப்படின்றதுனால இதை நான் இப்படி வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சர்ஃபேஸ்ல எனக்கு ஒரு சார்ஜ் இதாக இருக்கும். நான் இப்படி வச்சேன்னா எனக்கு இந்த பக்கம் ஒரு சர்ஃபேஸ் இருக்கும், அதே மாதிரி இதுக்கு ஆப்போசிட்ல ஒரு சர்ஃபேஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இப்படி வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இது எனக்கு ஒரு ஏரியா. நான் இது இப்படி வைக்கிறேன்னா இந்த பக்கம் எனக்கு ஒரு சார்ஜ், இந்த பக்கம் சம் அமௌண்ட் நான் இங்கே போட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் இருக்கும், அதே மாதிரி இந்த பக்கமும் இருக்கும். ஸோ இப்போ எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்றது இந்த பாயிண்ட், இந்த பக்கம் இருக்க சார்ஜ் பாயிண்ட்னால ஒரு டைரக்ஷன்ல இருக்கும், அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஃப்ளக்ஸ் ஃபீல்டு லைன்ஸ்னால சார்ஜ் வந்து அட்ராக்டிவ் ரிப்பல் ஆகும். ஓகேங்களா? சரி, அது வந்து சர்ஃபேஸில் வரும். ஸோ இப்போ பார்க்கலாம், என்னோட எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் வந்து அதே மாதிரி இந்த பக்கத்துக்கு இப்படி இருக்கும். பிகாஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நான் போட்டிருக்கிறது இந்த சைடு இருக்கிறதுக்கு இந்த டைரக்ஷன், ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு டைரக்ஷன்றது சேமாக தான் இருக்கும். நான் ஏன் இந்த பக்கம் ரெண்டு டூ சைட்ஸும் எரோ மார்க் போட்டிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு இப்போ ஐடென்டிஃபை ஆகும். ஸோ இந்த பக்கம் இருக்க சார்ஜ்னால எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த பக்கம், ரைட் சைடு இருக்கிற சார்ஜ்னால எலக்ட்ரிக் ஃபீல்டு அந்த பக்கம் அப்படின்றது என்னுடைய. ஸோ இதுலேயும் நான் என்ன பண்ணுறேன்னா, எனக்கு டோட்டல் ஏரியா வந்து எதுவும் தெரியாது. ஸோ நான் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஏரியாவை தான் கன்சிடர் பண்ணுவோம். தட் மீன்ஸ் டிஎஸ்ஸை நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதே ப்ரொசீஜர் தான், லாஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணுமோ அதே ஃபார்முலா தான். ஸோ எனக்கு சார்ஜ் டென்சிட்டி, சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி ρS இஸ் ஈக்குவல் டு சார்ஜ் பெர் யூனிட் ஏரியா. ஓகேங்களா? யூனிட் ஏரியான்றப்ப நான் எஸ் எடுத்துக்குவேன், யூனிட் ஏரியா. ஸோ Q டிவைடட் பை எஸ்க்கு நான் டிஎஸ்ன்னு கூட கன்சிடர் பண்ணிக்குவேன், ஏன்னா நான் கன்சிடர் பண்ணிக்கிறது ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஏரியா எடுத்துக்கிறதுனால டிஎஸ் நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். சரி, ஓகே. இது ஆக்சுவலாக யூனிட் ஏரியா அப்படின்றதுனால எனக்கு என்ன ஆகிடும்னா ρS இஸ் ஈக்குவல் டு எஸ்ஓடி வேல்யூ 1 ஆகிடும், அதனால ρS இஸ் ஈக்குவல் டு Qன்னு வந்துடும். யூனிட் ஏரியா அப்படின்றது யூனிட் ஏரியானா S இஸ் ஈக்குவல் டு 1, அதான் யூனிட். யூனிட்னா 1. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி எனக்கு யூனிட்டுக்கு இல்லை, ஏரியா யூனிட் கிடையாது, டிஎஸ் யூனிட் இருந்துச்சுன்னா Q பை டிஎஸ். எனக்கு இந்த இடத்துல Q உடைய வேல்யூ தேவை, Q இஸ் ஈக்குவல் டு ρS இன்டூ டிஎஸ். எனக்கு ஸ்மாலர் அமௌண்ட் ஆஃப் ஏரியாவிலேருந்து பிக்கருக்கு எடுத்துகிட்டு போகணும்னா நான் ஒரு இன்டகிரேஷன் போட்டாகும். ஸோ இதுதான் என்னுடைய Qனுடைய வேல்யூ. ஓகேங்களா? ஸோ Q ஃபார் சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. எனக்கு ஆஸ் யூசுவல் அதே ஃபார்முலா தான். E வெக்டர் வந்து பாயிண்ட் சார்ஜுக்கு உண்டானது என்னது? E வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 1/4 எப்சிலான் நாட். இதே தான் Q பை R ஸ்கொயர் இன்டூ R ஸ்கொயர். ஓகே, எனக்கு சர்ஃபேஸ் சார்ஜ் சார்ஜ் எவ்வளோ என்ன ரேஞ்சில் இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ அதுதான் என்னன்னா நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறது தான் Q இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் ρS இன்டூ டிஎஸ். ஸோ அதை சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம். 1/4 எப்சிலான் நாட் integral of ρS into dx divided by r square into r square. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நான் இன்டெகிரல் போட்டேன், எந்த லெவல்ல இருந்து எந்த லெவலுக்கு போகும், அதாவது 0ல இருந்து ஒரு கம்ப்ளீட் சர்ஃபேஸ், அதாவது எனக்கு 0 சும்மா இது வந்து என்ன இதுன்னு ஏரியானே எனக்கு தெரியாது. ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஏரியா தான் இருக்கு. அதுல இருந்து நான் பிக்கரா போகணுன்றதுக்காக தான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா இன்டகிரேஷன் மெத்தடை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து பிக்கரா போகிறதுக்காக ஒரு சர்ஃபேஸ்க்காக எஸ் போட்டுக்கிட்டேன். அதே மாதிரி லைனுக்கும் பார்த்தீங்கன்னா 0 to L. ஓகேங்களா? அதுதான். ஸோ இது வந்து ஆஸ் யூஷுவல் அப்படியே தான், Q அப்படின்றது ஆஸ் யூஷுவல் அப்படியே தான் இருக்கும். ஸோ இதுதான் நம்மளுடைய E வெக்டர் ஃபார் இதுக்குன்னா சர்ஃபேஸ் ஏரியாக்கு. ஸோ ES அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கிறேன். ES போட்டுக்கிறேன். 1/4 எப்சிலான் நாட் இன்டெக்ரல் ஆஃப் 0 to S ρS into ds divided by r square into r cap. ஸோ இது ஒரு ஃபார்முலா. நமக்கு இது வந்து சிலபஸ்ல இருக்கு. அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பாயிண்ட் சார்ஜில் எப்படி இருக்கும், லைன் சார்ஜில் எப்படி இருக்கும், சர்ஃபேஸில் எப்படி இருக்கும், வால்யூமில் எப்படி இருக்கும்ன்றது சிலபஸ்ல நமக்கு இருக்கு. ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ நமக்கு காமனாக இந்த 3 டேர்ம் தான் இருக்கும். இதை தவிர வந்து நமக்கு என்ன வரப்போகுதுன்னா வால்யூம் அப்படின்றது. வால்யூம்ன்றது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு குளோப் எடுத்துட்டு அந்த குளோப் ஃபில் பண்ற மாதிரி நம்ம திங்க் பண்ணிட்டோம்னா வால்யூம்ன்றது நமக்கு கிடைச்சிடும். ஸோ அடுத்து வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி, சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் பற்றி பார்க்கலாம்.
ஸோ நான் அதுக்கு வந்து ஒரு ஸ்பியர் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஸ்பியரில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லா சைடுமே வந்து ஃபீல்டு இருக்கும். இது வந்து ஒரு பாயிண்ட் சார்ஜ் மாதிரி தான் எல்லா சைடுமே இருக்கும். பட் என்னன்னா இது வந்து ஒரு ஸ்பியர் அப்படின்னு இருக்கிறதுனால எனக்கு அந்த டோட்டல் ஸ்பியர்லையும் எனக்கு சார்ஜ் வந்து இதாக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? சரி, இதில் எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்? அதே சேம் ப்ரொசீஜர் தான். எனக்கு இங்கே வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி ρV என்னன்னா சார்ஜ் பெர் யூனிட் வால்யூம் அப்படின்றது எனக்கு தெரியும். சார்ஜ் பெர் யூனிட் வால்யூம்ன்றது எனக்கு தெரியும். ஸோ அப்போ வந்து ρV Q ஆகிடும். எனக்கு சார்ஜ் பெர் நான் இந்த இடத்துல ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் வால்யூமை நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ டிவியை நான் கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகிடும்னா Q/dVன்னு ஆகிடும். ஸோ Q ρV dV. ஸோ எனக்கு ஒரு கம்ப்ளீட் இது தேவை அப்படின்றப்ப நான் இன்டகிரேட் பண்ணிக்கிறேன். கம்ப்ளீட் வால்யூமுக்கு தேவைன்றதுனால ρV dV போட்டுக்கிறேன். ஸோ Q. ஸோ சேம் ப்ரொசீஜர் இந்த ஃபார்முலா எடுத்துக்கிறோம். இந்த ஃபார்முலாவில் இந்த Qயோடைய சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ Vன்னு எடுத்துக்கிறேன். 1/4πε0 Qக்கு பதிலாக இன்டகிரல் ஆஃப் ρV dV டிவைடட் பை R². ஸோ இது எல்லாவும் 0லிருந்து வால்யூமுக்காக போகுது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய இந்த அதாவது வால்யூமுடைய சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன். எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து வால்யூமில் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்து சார்ஜ் டென்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம் பார்த்தோம். அந்த சார்ஜ் டென்சிட்டியில் இருந்தும் நம்ம கண்டுபிடிச்சது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி தான் ஃபைனலாக E வெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துருந்தோம். ஸோ அதுவும் ஞாபகத்தில் வச்சுக்கலாம், இதையும் நம்ம பார்த்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? ரெண்டுமே வந்து ஆக்சுவலாக சார்ஜ் டென்சிட்டி அப்படின்றது சிலபஸில் இல்லை. ஸோ இருந்தாலும் நம்ம அதையும் பார்த்துட்டோம்னா பிகாஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி அப்படின்றது நிறைய ரெப்ரசன்ட்ல நம்ம சொல்ல முடியும். ஸோ இந்த இதில் வெறும் எலக்ட்ரிக் ஃபீல்டை வச்சு அதனுடைய சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் வச்சு நம்ம இது வந்து அதாவது பாயிண்ட்டு லைனு சர்ஃபேஸ் வால்யூம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செப்பரேட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரியே நம்ம பொட்டன்ஷியல் வச்சு சொல்ல முடியும். ஸோ பொட்டன்ஷியல் வச்சு பாயிண்ட் லைன் சர்ஃபேஸ் வால்யூம் எப்படி இருக்கும் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது எல்லாத்துக்குமே யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்டன் பெர் கூலும் ஆர் வோல்ட் பெர் மீட்டர். இதுதான் எல்லா இதுக்குமே யூனிட் வரும். ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த டாப்பிக்கும் கொஞ்சம் இம்பார்ட்டண்டான டாபிக் தான். இதுதான் நம்ம சிலபஸில் இருக்கு. ஸோ இதில் வந்து நமக்கு சார்ஜ் டென்சிட்டி கொடுத்துட்டு இதில் என்ன அப்படின்ற சார்ஜ் டென்சிட்டி கொடுத்துட்டு ஃபீல்டு இன்டென்சிட்டி என்னன்னு கேட்கணும். அதே மாதிரி லைன் சார்ஜ், இது வால்யூம் சார்ஜ் கொடுத்துடலாம், இது லைன் சார்ஜ், இது வந்து சர்ஃபேஸ் சார்ஜ். அந்த மாதிரி தனித்தனி சார்ஜ் டென்சிட்டியினுடைய வேல்யூ கொடுத்துட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன அப்படின்றது கேட்பாங்க. ஸோ இந்த ஃபார்முலா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது, மறந்துடாதீங்க, ஞாபகத்தை வச்சுக்கோங்க. இதை வச்சு நம்ம சம் சால்வ் பண்ணுவோம். ஸோ அதுக்காக இது தேவை. ஓகேங்களா? ஸோ ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து இந்த ஒவ்வொரு பாயிண்ட் சார்ஜ், லைன் சார்ஜ், சர்ஃபேஸ் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம்.